சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக சில நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகிறோம். அதன் ஒரு பகுதியாக போற்றப்படாதவர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. அதாவது ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் அதாவது இயக்குனர் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த படத்தோடைய கதாநாயகன் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அதோட இசையமைப்பாளர், கேமராமேன் இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அந்த படம் பெரிய வெற்றிகள் பெறும். பட் அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா பெரிதும் வெளியில் தெரிய மாட்டாங்க. இல்லைனா அவங்க நிறைய சிரமங்கள் பொருளாதார அளவில் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொண்டு இருப்பாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க தயாரித்த படங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பற்றின ஒரு அறிமுகம் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு தயாரிப்பாளரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் தயாரித்த திரைப்படங்களை பற்றி நான் முதல்ல முக்கியமான சில திரைப்படங்களை பற்றி நான் குறிப்பிடுறேன். ஸோ 16 வயதினிலே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிழக்கே போகும் ரயில், மகாநதி உள்ளிட்ட 8 திரைப்படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு படத்தையும் தயாரித்து இயக்கியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஏன்னா அவர் இந்த முக்கியமான படங்கள் என்றைக்குமே தமிழ் சினிமாவில் காலம் கடந்து நிற்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனால் இந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளரை எத்தனை பேருக்கு தெரியும், நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்மளே ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம். ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, அவருடைய பெயர் திரு S.A. ராஜ்கண்ணு. ஸோ இவர் பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு. இவர் சிறு வயதில் பார்த்திங்கன்னா ஒரு டூரிங் டாக்கீஸ் திரையரங்கத்தை நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவினர்கள் திரைப்பட தயாரிப்பில் இருந்திருக்காங்க. இவருக்குமே தயாரிக்கணுன்ற ஆசை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அப்போ ஒரு வாட்டி அவங்க உறவினர்கள் தயாரித்த ஒரு திரைப்படத்தை பார்க்க போயிருக்காரு ஷூட்டிங்க்கு. ஸோ அதை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு உதவி இயக்குனராக ஒரு துடிப்பான இளைஞர் ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அவரை பார்த்திங்கன்னா இவர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவர் சொன்ன ஒரு கதையில் இவர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான். அந்த கதையோட முதல்ல அந்த கதைக்கு வச்சிருந்த பேர் மயில் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பிற்காலத்தில் 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு கிளாசிக் திரைப்படமாக உருவாச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை அவர் தயாரிச்சிருக்காரு. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும், பாரதி ராஜாவை இயக்குனராக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற திரைப்படத்தையும் தயாரித்தது மூலயமா ராதிகா மேடமையும் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இவர் எடுத்த இந்த 16 வயதிலே திரைப்படத்தை கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ரஜினிகாந்துமே ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாமே அந்த தன்னுடைய திரைப்பயணத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி மகாநதின்ற திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் சினிமா திரைப்படங்களில் ஒரு திரைப்படம். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் அன்சங் ஹீரோவுடைய ஒரு சின்ன அறிமுகம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி சென்னையில் காலமாயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல அன்சங் ஹீரோஸை பற்றி வர எபிசோட்ஸில் பார்ப்போம் அன்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.